ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை சந்திக்க கிருபை பாராட்டின என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சென்ற 2 வாரமாக கிதியோனுடைய காரியங்களை பற்றி, கிதியோனை தேவ ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஆன தலைவனாக கர்த்தர் காண அவனிடமிருந்த தகுதிகள் என்ன என்பதை பற்றி நாம் அப்படியே வேத வசன ஆதாரங்களோடு தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு கூட அந்த காரியத்தை தான் உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று நான் நின்று கொண்டிருக்கிறேன். வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். அருமையானோர்களே, எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்பை அங்கீகரிக்கவும் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் என்று நான் விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை அடைத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கிதியோனுடைய காரியத்தை பற்றி தேவ பிள்ளைகளுக்கு முன்னாலே பேசுவதற்கு அடிமைக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்குள்ளே பதியவும். ஆண்டவரே, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த கிதியோனை போல எங்களுடைய வாழ்க்கை அமைய இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக மாறட்டும். நீர் மகிமைப்படும், அடிமையை மறைத்து கொள்ளும். இந்த செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக மாறட்டும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சென்ற நாளிலே தன்னோடு பேசுகிறவர் தேவனுடைய தூதனானவர் தானா என்று அறியும்படி கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்டான். அப்படியே அவன் தன்னோடு பேசுகிறவர் தேவனான கர்த்தருடைய தூதனானவர் தான் என்பதை புரிந்து கொள்கின்ற அளவிலே என் ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை காட்டினார். ஆகவே இந்த அடையாளத்தை கண்ட நேரத்திலே அவன் மிகவும் பயந்தவனாய், நான் தேவனுடைய தூதனை கண்டேன் என்று சத்தமிட, என் ஆண்டவர் பயப்படாதே, நீ மரித்து போவது இல்லை என்று சொல்ல, அங்கே கிதியோன் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்கு தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறான். வாசிப்புமாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசிரியரில் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி எதை காட்டுகிறது? தன்னோடு பேசியவர் தேவனுடைய தூதனானவர் தான் என்று திட்டமாக புரிந்து கொண்ட கிதியோன் அங்கே
என் ஆண்டவரை பணிந்து கொள்கிறான். அப்படியே தன்னை ஆண்டவருக்கு முன்னாலே பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறான். எதற்காக ஒப்பு கொடுக்கிறான்? அம்மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சந்தேகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தானே, பயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தானே, அந்த பய உணர்வு நீங்கி, அந்த சந்தேக உணர்வு நீங்கி, அவன் தன்னோடு பேசுகிறவர் மெய்யான தேவனுடைய தூதன் தான் என்பதை அறிந்து, அந்த தூதனானவர் என்ன காரியத்தை இவனை கொண்டு ஆண்டவர் நடப்பிக்க போகிறார் என்று இவனுக்கு சொன்னாரோ அத்தனை காரியங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்று அதற்காக தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறான். பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறான். எப்படி ஒப்பு கொடுத்தான்? அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்திலே அவன் பணிந்து கொண்டு அப்படியே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். தன்னிடமிருந்த பயம், தன்னிடமிருந்த சந்தேகம் அனைத்தும் என் ஆண்டவர் எடுத்து போட்டார் என்று அந்த பலிபீடத்திற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறான். சமாதானத்தின் தேவன் என்று யெகோவா ஷாலோம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அருமையானவர்களே. ஆக சமாதானத்தின் தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதாக அந்த இடத்திலே இந்த கிதியோன் தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறான். நாமும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொண்டு, எங்கே கிதியோன் அடையாளத்தை கேட்டானே, அதே போல நாமும் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் சரியாக உணர்ந்து சரியாக புரிந்து, ஆண்டவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் தான் நம்மை கொண்டு இந்த காரியத்தை செய்ய இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற திட்டமும் தெளிவுமான அந்த உறுதி நமக்கு வருமேயானால், நாம் நம்மை கொண்டு ஆண்டவர் எதை செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ, எதை செய்வேன் என்று சொன்னாரோ அந்த காரியத்திற்காக நாம் பரிபூரணமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது இந்த காரியத்தின் வாயிலாக நம்மோடு ஆண்டவர் பேசுகிற அந்த காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு மீதியானியரை நான் அப்படியே மேற்கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவேன், அதுக்கு உன்னை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனால் அப்படியே சரியாக எடுத்துக்கொள்ள முடியல. காரணம் அவனுடைய பய உணர்வு, ரெண்டாவது அவனுடைய ஏழ்மை, அடுத்து அருமையானவருடைய சந்தேகம், ஆண்டவருடைய தூதனானவர் தான் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆக அங்கே ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை காட்டுகிறார், அவன் உறுதிப்படுகிறான், அப்படியே தன்னை பூரணமா அதுக்கு பிறகுதான் அங்கே ஒப்பு கொடுக்கிறான். யெகோவா ஷாலோம் அப்படி பலிபீடத்தை கட்டி அருமையான தேவ பிள்ளைகளை பணிந்து கொண்டு ஆண்டவருக்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுக்க. அதை போல நம்மை கொண்ட தேவ நோக்கத்தை நாம் உறுதியாக அறிந்த பிறகு அந்த காரியத்திற்காக நாம் பூரணமாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த காரியம் நம்மை அறிவுறுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 ஆமென். இப்படியாக தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்த அந்த கிதியோனை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவனோடு பேசுகிறார். எப்படி? உன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து தோப்பை வெட்டி இந்த கற்பாறையிலே பாங்கான ஒரு பகுதியிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி உன் தகப்பனுடைய தொழுவத்திலே இருக்கிற காளைகளில் 7 வயதான 2வது காளையை கொண்டு வந்து நீ வெட்டி போட்ட கட்டைகளை, பாகாலின் பலிபீடம் அது பக்கத்தில் ஒரு தோப்பு, ஆக பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து தோப்பை வெட்டி போட்டு அந்த
வெட்டி போட்ட கட்டைகளை எடுத்து நீ கட்டியிருக்கிற அந்த பலிபீடத்தின் மேலே அடுக்கி உன்னுடைய தகப்பனுடைய தொழுவத்திலிருந்து நீ கொண்டு வந்த அந்த 7 வயதான 2வது காளையை நீ அங்கே சர்வாங்க தகன பலியாக பலியிடு என்று கர்த்தர் கிதியோனோடு கட்டளை கொடுக்கிறார். சொல்கிறார், கட்டளை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட கிதியோன் இப்படி இப்போ பயங்கரமான தைரியம். ஆண்டவர் தான் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவருக்குள்ளே நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆக ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்வேன் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன இந்த காரியத்தை அப்படியே ஒன்று விடாமல் ஆமென் அப்படியே செய்றான். பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்படுது, அதுக்கு பக்கத்தில் இருக்க தோப்பு வெட்டி வீழ்த்தப்படுகிறது. அதற்கு பக்கத்திலே இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு பகுதியிலே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். இந்த வெட்டி போட்ட கட்டைகளை கொண்டு அந்த பலிபீடத்தின் மேலே அடுக்கி தகப்பனுடைய தொழுவத்திலிருந்து அவிழ்த்து வந்த அந்த 7 வயதான 2வது காளையை அவன் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியாக அங்கே செலுத்துகிறான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி கொஞ்சம் கோதுமையே அப்படியே மிச்சப்படுத்துவதற்காக களத்தில் அடிக்க வேண்டியவன் ஆலையில் கொண்டு வந்து அடித்தான். அந்த அளவில் தான் அவன்கிட்ட இருந்த வீரம். ஆனால் இப்போ ஆண்டவருடைய அபிஷேகம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் தன்னை அழைத்தார் என்ற அந்த தைரியம் இவனுக்குள்ளே ஏற்பட்ட போது இவன் என்ன செய்துட்டான்? ஆண்டவருடைய வார்த்தையின்படியே பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து தோப்பை வெட்டி அருமையான தேவ பிள்ளையை அங்கே ஆண்டவருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதிலே தகப்பனுடைய தொழுவத்திலிருந்து அழைத்து வந்த அந்த 7 வயதான 2வது காளையை பலியிட்டு அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார். ஆமே ஆமே. இப்போ என்ன நடக்குது? இதெல்லாம் ராத்திரி நேரத்தில் நடக்குது. நேரம் அப்படியே விடிந்தாயிற்று. ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இங்கே ஜனங்கள் பலியிடுகிற அந்த பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. அது பக்கத்தில் இருந்த தோப்பு வெட்டப்பட்டு கிடக்கிறது. அதன் பக்கத்திலே ஒரு புதிய பலிபீடம் கட்டப்பட்டு அங்கே பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் இத்தனையும் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஜனங்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டவர்களாக அப்படியே விசாரிக்கிறார்கள். இந்த காரியத்தை எல்லாம் செய்தது யார் என்று. அப்படியே அவர்கள் விசாரித்த போது அவர்களுக்கு ஆமென் செய்தி கிடைக்கிறது. இதை செய்தவன் யோவாசின் மகனாகிய கிதியோன் என்று. இப்போ அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த யோவாசு வீட்டுக்கு வராங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்க. அப்படியே எல்லாரும் எந்தவளோ உணர்ச்சி வசப்பட்டு வந்திருப்பாங்க. ஓ, தாங்கள் பலியிட்டு கொண்டிருந்த அந்த பலிபீடம் தயாரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் தாங்கள் பரிசுத்தம் என்று நினைத்திருந்த அந்த தோப்பு வெட்டப்பட்டு விழுந்து கிடக்கிறதையும் அப்படியே பார்க்க எவ்வளவு கொந்தளிப்போட வந்திருப்பாங்க. அப்படி எல்லாரும் வந்து யோவாசுக்கு வீட்டில் அப்படியே முற்றுகையிட்டாச்சு. யோவாசை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய மகனை வெளியே கொண்டு வா. ஏப்பா அப்படின்னு கேட்குற நேரத்தில் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்திருக்கிறான், தோப்பை வெட்டி இருக்கிறான், ஆக அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை வெளியே கொண்டு வா என்று அருமையான தேவ பிள்ளையே அங்கே கூக்குரல் இடுகிறார்கள். கொந்தளிப்போடு துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட யோவாசின் பதிலை பாருங்கள் அருமையானவர்களே. வாசிப்போம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் என்று காலையில் தானே சாகக் கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். ஒரு முறை கூட அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான்.
பார்த்தீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோவாஸ் தேவனுடைய மனிதன் அல்ல. அருமையான தேவ பிள்ளையே, இந்த இடத்திலே இந்த வார்த்தை யோவாஸ் பேச காரணம் தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல. காரணம் என்ன? எவ்வளவு நாளும் பயபக்தியோடு இந்த பகலை நாம் பணிந்து கொண்டோமே, இப்போ கிதியோன் இந்த பயங்கர காரியங்களை செய்திருக்கிறானே, அந்த பலிபீடத்தை அப்படியே தகர்த்து போட்டானே, அது பக்கத்தில் இருக்க அந்த தோப்பை வெட்டி வீழ்த்தி போட்டானே, நாம் அபார சக்தி படைத்த தேவன் என்று இம்மட்டும் வணங்கி கொண்டிருந்த இந்த பாகாலால் அந்த கிதியோனை எதுவும் செய்ய முடியவில்லையே என்கின்ற உணர்வு இந்த யோவாசுடைய இருதயத்தில் வந்த நேரத்திலே அவனுக்குள்ளே ஒரு உறுதிப்பாடு உருவாகிறது. இது தேவன் அல்ல, இதனால் எந்த அவன் காரியத்தையும் செய்ய முடியாது என்று அருமையானவர்களே அவனுக்குள்ளே ஒரு பூரணமான நம்பிக்கை உருவான காரணத்தினாலேதான் அவன் இந்த வார்த்தையை கூறுகிறான். அருமையானவர், ஒரு முறையுடன் நான் அதை வாசிக்கிறேன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த காரியத்தை இவ்வளவு துணிச்சலா செய்த அந்த கிதியோனை என் ஆண்டவர் எப்படியாக காப்பாற்றினார் என்பதற்கு இந்த காரியத்தை அருமையான தேவ பிள்ளைகளே நாம் புரிந்து கொள்ள வேணும். எப்படி? அதுவரையிலும் அந்த பலிபீடத்தையும் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த தேவனையும் அப்படியே விசுவாசித்திருந்த இந்த யோவாசுடைய இருதயத்தை கர்த்தர் அப்படியே மாற்றி போடுகிறார். தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக அல்ல, தன்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் இப்படியாக ஒரு உணர்வை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆக இந்த வார்த்தையை கேட்ட உடனே அது தேவனானால் அது தனக்காகவே வழக்காடட்டும் அப்படின்ட்டு சொன்ன உடனே உணர்வடைகிறார்கள் அந்த ஜனங்கள். அப்படியே திருப்பி போறாங்க. பார்த்தீங்களா? கற்பனை செய்து பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி இவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்த இந்த கிதியோனை கர்த்தர் இப்படியாக எதிரிகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவர் பாதுகாக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னோடு என்னோடும் ஆண்டவர் செய்ய சொல்கிற காரியங்கள் எவ்வளவு பயங்கரமான காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தையின் படியே நாம் செய்வோமேயானால் நம்மை காக்க என் தேவன் ஒரு நாளும் தவற மாட்டார் என்பதற்கு இது ஒரு மகாபெரிய எடுத்துக்காட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது இன்னொரு காரியம் நடக்குது. எப்படி? மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் அப்படியே பாளையம் இறங்குகிறார்கள். எதற்காக? இந்த தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பாளையம் இறங்குகிறார்கள். இப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியான தேவன் கிதியோன் மேல் இறங்குகிறார். எப்படி? இந்த கிழக்கத்திய புத்திரரையும் இந்த மோவாபியரையும் இந்த மீதியானியரையும் அப்படியே துரத்தி அடித்துவிட்டு தேவ ஜனங்களை காப்பாற்றுகின்ற பொறுப்புக்கு இந்த கிதியோனை கண்டெடுத்த தேவன் அதற்கான வேலையை உருவாக்குகிறார், அதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறார், அதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எப்படி? அப்படி அவங்க எல்லாம் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் தேவ ஜனங்களுக்கு எதிராக அப்படியே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான தேவன்
அப்படியே இந்த கிதியோன் மேல இறங்குகிறார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆவியானவருடைய வல்லமையான அபிஷேகம் அவனுடைய தலையிலே ஊற்றப்பட்ட நேரத்திலே அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? தேவ பிள்ளையே, எப்போ அவன் எக்காலம் ஊதுறான், எக்காலம் அப்படியே ஓ ஒலியை கேட்ட தேவ ஜனங்கள் அப்படி அணி திரள்கிறார்கள். யாருக்கு பின்னால? கிதியோனுக்கு பின்னால. இவன் என்ன சொன்னா, மனாசேல எனக்கு குடும்பம், என் கோத்திரம் அப்படியே சின்ன கோத்திரம், ஏன் தகப்பன் வீட்டில் நான் எல்லாருக்கும் சின்னவன், ஏற்கிற என் குடும்பம் ஏழை குடும்பம், நான் சொல்லுதை யாரும் கேட்க மாட்டாங்க ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவருடைய அபிஷேகம் அவருடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவன் எக்காலத்தை ஊதுகிறான். அனைத்து கோத்திரங்களும் இவனுக்கு பின்னால அணி திரள்கிறார்கள். அல்லேலூயா! ஒரு மகாபெரிய கூட்டம் இவனுக்கு பின்னால வருது. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கிதியோனை பார்த்து கூறுகிறார், எப்பா ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு, ஆகிய இவர்கள் தங்களை கொண்டு ஆமென் இந்த மகாபெரிய காரியம் நடைபெற்றது என்று சொல்வதற்கு சில நேரத்தில் ஏதுவாகும். ஆனால் எல்லாம் வேண்டாப்பா, அந்த பெரிய கூட்டம் ஒன்று வேண்டாம். அப்படியே இவர்களிலே 300 பேரை தெரிந்து கொண்டு நீ மீதியானியரை நீ எதிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த கிதியோனுக்கு சொல்கிறார். அப்போ கிதியோன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எப்படி அங்கே கிழக்கத்தி புத்திரர், தென் அமலேக்கியர், மீதியானியர் திரள் கூட்டமா அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அங்கே அப்படி பாளையம் இறங்கி இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருங்கூட்டமா போகாதடப்பா, அந்த கூட்டத்தினால வெற்றி வந்துன்னு அந்த பேர் வராண்டா, நீ 300 பேரை செலக்ட் பண்ணு, அந்த 300 பேரை கொண்டு ஆமென் மீதியானியரை நான் துரத்துவேன் என்று இவனுக்கு கூற, அப்படி இந்த வந்த ஏறத்தாழ 30,000 பேருக்கு மேலே வந்தவங்கள்ட்ட இவன் செலக்ட் பண்ணது 300 பேரை. அப்படியே இந்த 300 பேரையும் அருமையான தேவ பிள்ளைகளே 3 படையாக 3 குழுக்களாக பிரிக்கிறான். அந்த 3 குழுக்கள் அருமையான தேவ பிள்ளைகளே 300 பேரும் 100 பேர் வச்சு 3 குழுக்களாக, அந்த 3 குழுக்களின் கைகளிலும் ஒரு எக்காலம், ஒரு மண்பான, ஒரு தீவெட்டியை கொடுக்கிறான். ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாளையம் மீதியானியருடைய பாளையம் அப்படியே ராத்திரி நேரத்தில் அப்படியே அங்கே பாளையம் இறங்கி படுத்து கிடக்கிறார்கள். நடுராத்திரி நேரம் கிதியோன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 300 பேரை செலக்ட் பண்ணானே, இந்த 300 பேரையும் 3ஆக பகுத்து 3 குழுக்களாக மாற்றி அவருடைய கரங்களிலே மண்பானை, தீவெட்டி, எக்காலம் அப்படி கொடுத்து அப்படியே அவங்க யாரும் எதிர்பாராத நேரத்தில் மீதியானியருடைய அந்த திரள் கூட்ட ஜனங்கள் எதிர்பாராத நேரத்தில் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணாங்க. ரவுண்ட் அப் பண்ணது மாத்திரம் இல்லை, கையில் இருந்த எக்காலத்தை ஊதுகிறார்கள். 300 பேரும் ஒரே நேரத்தில் அப்படியே மண்பாறை அப்படியே உடைக்கப்படுகிறது, தீவட்டியை அப்படியே தூக்கி பிடிக்கிறார்கள். அப்படியே அது மாத்திரம் இல்லை, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா! எத்தனை மகாபெரிய சேனை, மகா பெரிய கூட்டம், அப்படியே திரகூட்டம் ஜனங்கள் அப்படியே பாளையம் இறங்கி இருக்கிற அந்த இடத்திலே வெறும் 300 பேர் தங்கள் கையிலே இருந்த பாறையை உடைத்து அப்படியே தீவட்டியை தூக்கி பிடித்து எக்காலத்தை ஊதி கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று ஆர்ப்பரிக்கிற போது அந்த திரள் கூட்டம் அமே ஓ மலைத்து போகிறது. என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு சிந்திக்க முடியவில்லை. நடுங்கி போகிறார்கள், பயந்து போகிறார்கள், தன் நிலை மறந்து போகிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. ஆக பட்டயத்தை உருகிறான், தனக்கு உள்ளே அமே ஓ தங்களுடைய அந்த பாளையத்திற்கு உள்ளே மாறி மாறி வெட்டுறான். யார? மீதியானியர் வெட்டுகிறார்கள். அப்படியாக ஒரு குழப்பமான சூழ்நிலை எங்கே உருவாகிறது. அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஜனங்கள் அப்படியே நின்று கொண்டு கிதியோனுடைய பட்டயம்
தேவனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். தீவட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறது, காலம் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது, கலங்குகிறார்கள். அப்படியே மீதியாரியுடைய கூட்டம் ஓடுகிறது. தேவ ஜனங்கள் திரள் கூட்டமாக வந்து அவர்களை துரத்தி 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 வெட்டி வீழ்த்துகிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேசம் மீதியானியருடைய பிடியிலே இருந்து விடுதலையாகிறது. தேவ பிள்ளையே, அப்படியே கிதியோன் இந்த தேவ ஜனங்களுடைய நியாயாதிபதியாக மாறுகிறார். 40 ஆண்டுகள் தேவ ஜனங்கள் இந்த கிதியோனுக்கு கீழே அமைதலாய் ஜீவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிற போது இன்றைக்கு ஒரு கதை பேசுனது போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், வசனங்களை பேசுவதற்கான நேரம் இல்லை. நிகழ்ச்சியே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, கிதியோனை கர்த்தர் பயன்படுத்த அவனிடம் இந்த விசேஷித்த அந்த குணாதிசயங்கள், தகுதிகள் தான் என்ன என்பதுதான் இந்த செய்திக்கு தலையங்க. அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் இருந்த குணங்கள், முதல்ல அவன் சுறுசுறுப்பானவன் மாத்திரம் இல்லை, காரிய சித்தி உள்ளவன். அது மாத்திரம் இல்லை, ஞானம் உள்ளவன், புத்திசாலி. புத்திசாலியா இருந்தா அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து அவனை பார்த்து ஆண்டவர் உன் கையில மீதியானியரை ஒப்பு கொடுப்போன்னு சொன்ன நேரத்தில், அந்த பெரிய பொறுப்பு அவனுக்கு வந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான்? தன்னை அப்படியே தாழ்த்தினான். தன்னுடைய நிலைமை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஏழ்மை, இவைகளை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்தான். முதல்ல புத்திசாலி, சுறுசுறுப்பானவன், காரிய சமர்த்தன். அடுத்து தாழ்மையுள்ள மனிதனாக ஆண்டவர் அவனை கண்டார். அடுத்த அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே அவன் அடையாளத்தை கேட்கிறான். அதெல்லாம் கண்ட உடனே அடையாளம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து, தன்னை அழைத்தவர் ஆண்டவர் தான், தேவனாகிய கர்த்தர் தான் என்று அறிந்ததும் அப்படியே பலிபீடத்தை கட்டி தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். அப்படியே 100க்கு 100 சரண்டர். ஆண்டவரே, நான் பரிபூர்ணமா என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவனை கொண்டு ஆண்டவர் மீதியானியரை முறியடித்து தேவ ஜனங்களை ஆள்கை செய்கிற தலைவனாக அவனை மாற்றினார். பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த கிதியோனை போல அருமையான தேவ பிள்ளைகளே மாறுவோமேயானால், நிச்சயம் நிச்சயம் நம்மை கொண்டு இந்த தேசத்திலே மகா பெரிய கிரியை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு இதைவிட பெரிய எடுத்துக்காட்டு வேதத்திலே இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதியாக அப்படியே புரிந்து கொண்ட பிறகு நம்மை முற்றிலுமாக அந்த காரியத்திற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியேயானால் கிதியோனை கொண்டு செய்த மகா பெரிய கிரியைகளை நம்மை கொண்டு என் தேவனால் செய்ய முடியும். நம்மை கொண்டு இந்த தேசத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பின்படியான அந்த மகாபெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஜெபம். நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நான் எப்படி பேசினேன், தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலே இது எந்த உணர்வை ஆண்டவரே கொடுத்தது என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆக இந்த வார்த்தைகள் பயனற்ற வார்த்தைகளாக போகக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படும். ஆண்டவரே, ஜனங்களுக்கு உணர்வை கொடும். கிதியோனை போல மாறட்டும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். விசுவாசிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலை என் ஆண்டவரே, தேவனே, அப்பா இயேசுவே, ஜீசஸ், எங்களுடைய தேசத்தை நீர் கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். கொரோனாவின் தாக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது.
அப்படியே தேவனே மழை வெள்ளத்தின் ஆண்டவரே அழிவுகளிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக என் தேவனே, எங்களுடைய தேசத்திலே ஒரு பொருளாதார எழுச்சியை தாரும், ஒரு விவசாய புரட்சியை தாரும், ஒரு தொழில் புரட்சியை தாரும். தேசத்தில் ஒரு மகாபெரிய எழுப்புதலை தாரும். நீர் மகிமைப்படும். உடைய கரத்தில் அருமையானவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த அருமையானவர்களை என் ஆண்டவர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இவர்களுடைய தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளை அங்கீகரியும். தேவக்கரம் தாங்கட்டும், வழிநடத்தட்டும். உம்முடைய சித்தமானால் அடுத்த வாரமும் உடைய பிள்ளைகளை சந்தித்து நீர் தருகிற வார்த்தைகளை பேச அடிமையை திடப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.